எஸ்டிபிஐ கட்சி தமிழக வெற்றிக் கழகத்துடனான கூட்டணி குறித்து ஜனவரியில் தெரியும் என நெல்லை முபாரக் தெரிவித்துள்ளார். தென்காசியில் உள்ள தனியார் மண்டபத்தில் எஸ்டிபிஐ கட்சியின் பூத் கமிட்டி நிர்வாகிகள் மாநாடு நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்த எஸ்டிபிஐ கட்சி மாநில தலைவர் நெல்லை முபாரக், தாவேக்குடனான கூட்டணி குறித்து இப்போது எதுவும் சொல்ல முடியாது என்றும், ஜனவரி மாதம் நடைபெறும் நிர்வாகிகள் குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் கடந்த வாரம் தென்காசி அருகே நடந்த பேருந்து விபத்தில் தாயை இழந்த புளியங்குடி பெண் கீர்த்திகாவிற்கு வழங்கப்பட்ட அரசு டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் வேலையை நிரந்தரமாக்க முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். கூட்டணியை பற்றி இப்போ முடிவெடுக்கிறது இல்லை, அந்த அதிகாரத்தை மாநில பொதுக்குழு தான் வச்சிருக்குது. மாநில பொதுக்குழு நல்ல முடிவுகளை விரைந்து எடுக்கும். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக கடைநல்லூர் பகுதியில் நடந்த அந்த பஸ் விபத்து, அதில் இழந்த சொந்தங்களுக்கு எஸ்டிபியின் சார்பில் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறோம். காயம்பட்டவர்கள் விரைந்து மீண்டு வந்துவிட வேண்டும் என்று நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கிறோம். அரசாங்கத்துடைய நிதி போதுமானதாக இல்லை. முதல்வர் ஒரு கண் பார்வையற்ற ஒரு சகோதரிக்கு வேலை கொடுத்துருக்குறாங்க. அதை வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். ஆனாலும் கூட பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லோருக்கும் முழுமையான நிவாரணம் வழங்கப்பட வேண்டும். அது போதுமானதாக இல்லை. அறிவிப்பை எல்லாரும் பார்த்தோம். ஆனால் அந்த வேலை என்பது ஒரு தற்காலிக பணியாகத்தான், அது ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட் என்பதாக இருப்பதாக செய்திகளை கூட நீங்கள் நிருபர்கள் சொல்கிறீங்க. தமிழக முதல்வர் இதை கவனம் எடுக்கணும். அந்த குடும்பம் உண்மையிலேயே ரொம்ப கவலைக்கிடமாக நம்ம நினைக்கும் பொழுது ரொம்ப சங்கடமாக இருக்குது. என்ன அவங்களுடைய எதிர்காலம் என்னவாக இருக்குன்னு நினைக்கும் பொழுது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. எனவே அவர்களுக்கு தேவையான பணி என்னவோ அதை தமிழக அரசு ஒதுக்கி தருவதற்கு முன்வர வேண்டும்.